بسم الله الرحمن الرحيم Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil Alhamdulillah. இன்றைய காலையிலிருந்து தாவா தர்பியா ட்ரைனிங் வகுப்பின் இறுதி அமர்வான தர்பியா வகுப்பு ரிலாக்ஸ் ப்ளீஸ். அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் பல பரபரப்பான சூழ்நிலை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிம்மதி எங்கே என்று அலைகிறான். அதன் அடிப்படையில் ரிலாக்ஸ் ப்ளீஸ் சிறிது நேர இறுதி அமர்வாக இன்ஷா அல்லாஹ் சகோதரர் ஜக்கரியா அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, மனமே அமைதி பெறு அல்லது ரிலாக்ஸ் பிளேஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு தர்பியா முகாமை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த மனமே அமைதி பெறு ரிலாக்ஸ் ப்ளீஸ் எதற்காக? இந்த பயானு கூட ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வரோம். மனசு அமைதி பெறுவதற்காக நம்ம எங்கே வரோம்னா பயானுக்கு வரோம். அப்படியாவது நம்ம மனசு அமைதியாக இருக்காதா, இல்லைன்னா வேற எந்த நோக்கம் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பயானுக்கு போறான்னா ஒன்று ஈமான அதிகப்படுத்திக் கொள்ள இருக்கிறோம், அல்லது மனம் தத்தளிக்கிற நேரத்தில் நாம ஏதாவது பயானுக்கு போவோம். நாம் பயானுக்கு போகிறோம், மற்றவர்கள் எதற்கு போறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். எதற்கெல்லாம் போறாங்க? எதற்கு போறாங்க? சினிமாவுக்கு போறாங்க, வேற கிளப்பு போறாங்க, பீச் போறாங்க. மனம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக எங்க போறாங்க? யோகா போறாங்க. பொம்பளைங்க, நம்ம வீட்டு பொம்பளைங்க வெளியில போக முடியாது இல்லையா, அதனால உள்ளே சினிமா தியேட்டர் இருக்கும். சின்ன திரை, அந்த சின்ன டிவியில் உட்காந்து என்ன செய்வாங்க, ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக நிறைய சீரியல்கள் பார்ப்பாங்க, சினிமாக்கள் பார்ப்பாங்க, டாக் ஷோக்கள்லாம் பார்ப்பாங்க. இது மனசு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு தான். இதுல ஒரு வகை தான் என்னது, இந்த பயான்களுக்கும் வர்றது. அங்க போனாவது என்ன இருக்கும், நமக்கு மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக தத்தளிக்கிறார்கள். சினிமா தான் அப்படின்னு ஒரு வாழ்க்கைன்னு பார்த்தா, ரஜினிகாந்த் கூட தனக்கு மனசுக்கு எங்கேயுமே அமைதி இல்லைன்னு எங்க போய் உட்கார்றான்? இமயமலையில போய் உட்கார்றான். அப்ப சினிமா பார்க்குற அவ்வளவு பேர் எங்க தான் போகணும்? இமயமலைக்கு தான் போகணும். ஏன்னா உண்மையான அமைதி அங்கதானே இருக்கு. அவனுக்கு இமயமலையில தான் அமைதி இருக்குன்னா இவங்க அங்கே தான் போகணும், அங்கே தான் போக வேண்டும். ஸ்டெல்லா புரூஸ்ங்கிறவங்க ஒரு நாவல் ஆசிரியர். ஸ்டெல்லா புரூஸ் நாவல் ஆசிரியர். அவர் என்னன்னா இந்த ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்றே நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. மனசை எப்படி அமைதியாக வைத்துக் கொள்வது, எப்படி நாம நல்ல மாதிரி இருந்து கொள்வது. ஏன்னா மனம் புரிந்து நட அப்படின்ற தலைப்புல தான் பேசணும். ஆனா மனசு அமைதியா இருந்தா தான் புரிஞ்சு நடக்க முடியும், இல்லைன்னா புரியாம தான் நிச்சய முடியும், எல்லாத்துலயும் நடக்க முடியுங்கிறதுனால முதல்ல இதை வச்சுக்கிடுவோம், அப்புறம் மனம் புரிஞ்சு நடக்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸ்டெல்லா புரூஸ் என்ன செய்யறாருன்னா, நிறைய பேருக்கு மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாரு, அவர் நிறைய வேலைகள்லாம் செய்யறாரு. மக்கள்லாம் என்ன அழகா இருக்கு, இந்த புக்கை படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்க, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவருடைய மனைவி திடீர்னு இறந்துட்டாங்க. ஸ்டெல்லா புரூஸ் அவர் எழுதின புஸ்தகத்தை படிச்சாரா? இல்ல, அவர் வாழ்க்கை புஸ்தகத்தை அதோட முடிச்சுக்கிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார், அவ்வளவுதான். அப்ப ஸ்டெல்லா புரூஸுக்கு என்ன செய்ய முடியல, மனசை ரிலாக்ஸ் பண்ண முடியல. டாக்டர் செரியன் சொல்லக்கூடியவர், ஹார்ட் ஸ்பெஷாலிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, 1000 ஓபன் சர்ஜரி பண்ணவர். 1000 ஓபன் சர்ஜரி. எத்தனை பேருடைய உள்ளங்களை சரியாக்கினவர், இதயங்களை சரியாக்கினவர் என்று அவரை பாராட்டி புகழ்வாங்க. அவருடைய குடும்பத்துல சின்ன பிரச்சனை, 7வது மாடியிலேருந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, சூசைட் பண்ணி செத்துட்டாரு. யாரு? தலை சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை நிபுணர் 7வது மாடியிலிருந்து ஒரு 5 நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால என்ன செஞ்சுக்கிட்டாரு, சூசைட் பண்ணி செத்துக் கொண்டார், இறந்து கொண்டார். வாழ வழி தெரியாமல் என்ன செய்யறாங்க,
சூசைட் பண்றவங்க இருக்கிறாங்க, ஏன் கொலை பண்றவங்க இருக்கிறாங்க. மன அமைதி இல்லாத நேரத்தில் என்ன வரும்? கொலை கூட நடக்கும். இன்னைக்கு பல ஆண்டு கணவன் மனைவி அடிக்கிறான், இப்ப மனைவி அடிக்கிறாங்கிறது கேள்விப்பட்டோம். அம்மிக்கல் வச்சு ஒரே போட்டுறா, வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேற வழி இல்லை, அமைதி இல்லை. குழந்தைங்களும் அப்படித்தான் இருக்கு, எல்லாமே அப்படித்தான் இருக்கு, பாத்தியார் அப்படித்தான் இருக்காரு, எல்லாருமே பார்க்கிற அவ்வளவு பேருமே எங்களுக்கு அமைதி இல்லாதவர்களாக என்ன செய்யறாங்க, திகழ்றாங்க. அப்ப அமைதி இல்லாம போறதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்குன்னா பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனையில சிக்கி தவிழ்த்து கொண்டு எங்களால வாழ முடியல, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை, இப்படி ஒரு கூட்டம். நோயை தாங்க முடியாம ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்களால நோயால அதனையே மன அமைதி இழந்து தவிக்கிறோம், இதுக்கு என்ன சார் டாக்டர் அப்படின்ட்டு. பையன் சிரிக்கவே மாட்டாங்கிறாண்டும் சைக்கியாட்ரிஸ்ட் போவாங்க, ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாண்டும் அவன்கிட்ட போவாங்க. சாப்பிட மாட்டேங்கிறான்னு டாக்டர்கிட்ட போவாங்க, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறான், அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழின்னு போவாங்க. இப்படி எதை கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட மனது நிம்மதி இல்லாமல். ஏன் மற்ற குடும்பங்க நிம்மதி இல்லாம போறாங்கன்னா அதுல நியாயம் இருக்குன்றலாம், வழிகாட்டுதல் இல்லை. நம்ம இஸ்லாமிய குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதே என்ன காரணம்? அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். 16வது அத்தியாயத்தில் பதினாறாவது அத்தியாயத்தில் 80வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான். இது ஒண்ணுமே நமக்கு எப்படி இருக்கு, நம்ம வீட்டை எப்படி படைச்சிருக்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனம் வ ஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதித்தலமாக ஏற்படுத்தி உள்ளான். ஒரே வார்த்தை, உங்கள் இல்லம்தான் அமைதி வீடு. நம்முடைய இல்லம் அமைதியாக இருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டை பார்க்கணும். பொண்டாட்டி, புருஷன், குழந்தைங்க, சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் அமைதியா இருக்கா? 16வது அத்தியாயம் 80வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. கேட்டா என்ன பதில் வரும்? எல்லாம் அமைதியா இருக்கா? அமைதியா இருக்கா? இல்ல 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 இல்ல. ஏன் இல்லை? எதற்காக இல்லை? ஏன் அமைதி இல்லாம போனதற்கு என்ன காரணம்? நாம எதோட தொடர்போடு இருக்க தெரியுமா? அவ்வளவு வெளிப்பகட்டா தான் இருக்கிறோம். குரானையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம் என்று சொன்னாலும் நம்மிடமும் பாருங்க யோகாக்கு போறவங்க இருப்பாங்க. என்ன நம்பிக்கை இல்லைன்னா இந்த மார்க்கத்தின் மீதும் அல்லாவின் மீதும் இந்த வேதத்தின் மீதும் முழுமையான அந்த நம்பிக்கை இல்லாதனுடைய காரணத்தினால நாம தத்தளிச்சு எங்க போறோம், எங்கெங்க இல்லாமோ சிதறுகிறோம். தொடர்ச்சியான சோதனைகள் வரும் பொழுது நமக்கு மறுபடியும் எதை நம்ப வேண்டாமோ அந்த சூனியத்தை கூட நம்புற அளவுக்கு வந்துடுறோம் பாருங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா முழுமையான இந்த மார்க்கம். அல்லாஹ் சொல்ற மாதிரி உங்களுடைய இல்லம் அமைதி இல்லம். அமைதி இல்லத்துல யாரெல்லாம் இருக்கணும்? அமைதியான வாப்பா இருக்கணும், அமைதியான உம்மா இருக்கணும், அமைதியான மகன், மருமகள், பேரன், பேத்தி இதெல்லாம் இருக்கணும், அப்படிதானே? ஆனா யார்கிட்ட கேட்டாலும் தெரியுமா, இவனே தொல்ல, இவன் சனிய, இவன் எப்ப போய் தொலைஞ்சானோ அப்பதான் நீ. பொண்டாட்டிட்ட கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? அவர் இல்லாத நேரம் நல்லா இருக்கு, அவர் வந்தா அப்படியே போச்சு, எல்லாம் முடிச்சு. அவன் சொல்ல மாட்டா, உள்ளத்தால நினைப்பா. ஆனா புருஷன் வெளிப்படையா சொல்லுவான், நீ இருக்கிற நேரத்தை தவிர நான் வெளியில போற நேரம்லாம் நிம்மதியா இருக்கிறேன், இங்க வந்துட்டாலே எனக்கு எல்லாமே போச்சு, நிம்மதியா போச்சு. அமைதி இல்லம் இல்ல, இது கொலைகார இல்லமா செய்து மாறி போகிறது. ஏன் அப்படி மாத்திக்கிட்டோம்? எங்க போயிட்டோம் நம்ம? என்ன காரணம் அப்படி என்று பார்த்தால், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைய அப்படியே நீங்க உங்க இஷ்டப்படி போய் தேடி கேட்கலாம் சொல்லல. எல்லாவற்றையும் குரானிலே நமக்கு தெளிவுபடுத்தாமல் இல்லை, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டாமல் இல்லை. 57வது வசனத்தை எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்ல் அன் நபரஹா இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாவதற்கு முன்னரே லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் எழுதியாச்சு, நீங்க என்ன நடக்கணுமோ அவ்வளோ, அப்புறம் எதுக்கு போட்டு யோசிக்கிறீங்க? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அது அழகான வசனம். அதுக்கு அடுத்த 57வது அத்தியாயத்தில் 23வது வசனம், உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ற வசனம் 57வது அத்தியாயம் 22, 23. உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும்
அவன் உங்களுக்கு அளித்தவற்றின் மீது நீங்கள் மகிழாதிருக்கலாம். இதனை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த குர்ஆனே உங்களுக்கு எதுக்கு தந்திருக்கிறான்னா, உங்க விட்டு தவறி போச்சுன்னா நீங்க துக்கப்படக்கூடாது. அது எப்படி துக்கப்படாம இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த துக்கம் உங்களுக்கு எப்படி வராமல் இருக்கும்? இதான பிரச்சனை. என் மகன் இறந்துட்டா என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எங்க உமா இறந்து போனா என்ன செய்யண்டே தெரியல, என் அருமையான கணவர், நேசத்துக்குரிய கணவர், இவ்வளவு நாள் அவருடைய வாழ்வுல நாங்க ஓடிக்கொண்டிருந்தோம், திடீரென்று பிரிஞ்சுட்டாரு, என்ன செய்ய தெரியல, உலகமே இருட்டா போச்சு, ஸ்தம்பிச்சுட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியல. இதுதானே கோளாறு. இந்த கோளாறு அப்படி கொஞ்சம் எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார் என்ற செய்தி வருது. வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வாராங்க, மகனை முத்தமிடுறாங்க, கண்களிலே கண்ணீர் வருகிறது. அவ்வளவுதான், ஒப்பாரி வைக்கல, அழுகல, ஒன்றும் செய்யல. என்ன சொல்றாங்க சஹாபாக்கள்? சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்களும் அழுகிறீர்களே அப்படிங்கிறாங்க. நானும் மனிதன் தானே, அழுகை மனிதனுடைய இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அழுகங்கிறது மனிதனுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா நான் அப்படி போயிட்டான்னு புலம்பல. அடுத்த நிமிஷமே வருது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்ததுனாலதான் அந்த சந்திர கிரகணம் வருகிறது அப்படின்னு ஓடி போறாங்க. அந்த இடத்த விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க. அழுகையில இல்ல, யாரையா ஏவி விட்டு நீங்க போய் என்ன செய்யுங்க, இதை போய் சொல்லுங்க அப்படின்லாம் இல்ல, நேரா வராங்க. யாருடைய இறப்புக்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவதில்லை. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்டு, அது மறைவதற்கு வரைக்கும் நீங்கள் சஜிதாவிலே வீழ்ந்து கிடங்கள்ட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிடம் நம்மளை சுதாரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லதானே, இருக்கிற ஒரு ஆண் குழந்தை என்ன செய்யறது, நம்ம விட்டு போயிடுச்சு தானே, 3 நாளாவது துக்கம் இருக்கலாம் தானே, எப்படி தங்களை சுதாரிச்சுக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதாரிக்கிற அளவுக்கு என்ன இருந்தது? வஹி வந்த உடனே, வந்த புதுசுலயே அபூலஹப் வந்து என்ன செய்யறான், காரி துப்புறான். அவங்களுடைய உள்ள அப்படிதான் இருந்துச்சு. காரி துப்ப அந்த மண்ணை அள்ளி தூக்கி போட்டுட்டு நீ நாசமாக சொன்னா அல்லாஹ் தப்பத்தீதா அபூலஹப் நினைச்சிட்டான். காலத்தால் அழிய முடியாத ஒரு வசனத்தை இறக்கி நினைச்சிட்டான். அல்லாஹ் நீ அழிஞ்சு போவா, அவன் கைகள் நாசமாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்ல இந்த நபியவா நீங்க அடிக்கிறீங்க, நபியவா வெட்டுறீங்க என்று சபிக்கக்கூடிய நேரத்துல, நபியே இது உமக்கு அழகில்லை. நபி வந்து 1 மாசம் 70 பேர் கொல்லப்பட்டதற்காக குனூத் ஓதுனாங்க, நிறுத்த சொன்னாங்க. அப்பமெல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. அந்த ஒண்ணுமில்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதலும் உதவியும் முதல்ல வந்தது. அப்புறம் பக்குவப்படணும். பக்குவப்பட்டு அடி வாங்க ஆரம்பிச்சாங்க, முள்ளுகள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறம் பக்குவப்பட்டு தான் தாயிப்பு நகரத்துல ஓடிட்டு என்ன செஞ்சாங்க, இவங்களை அழிச்சிடவான்னு கேட்க எப்படி பக்குவப்படுறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் அப்படித்தான், ஆரம்ப நிலையில ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன், இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஈமான் ஆச்சு, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அருட்கொடைகளை தந்திருக்கிறான், நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய உயிர் இழப்புகள் வரத்தான் செய்யும். முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அளித்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இறந்து போனாலும் ஒன்று சேரலாம், வேற யாருக்காவது இருக்கா? இது ஒரு பெரிய வெற்றி தானே. சுப்ஹானல்லாஹ். மன அமைதி பெறுவதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய காதிலே குசுகுசுக்கும் பொழுது அழுதார்கள், ஏன்னா நான் இறந்து போக போறேன் அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் என்ன சொன்னாங்க? சிரிச்சாங்களாம். எதற்காக சிரிச்சாங்க? முதல்ல யார் தான் வருவா? நீ தான் வருவா. ஏன் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடாதா? என் தாய்க்கு நான் சொல்லக்கூடாதா? நீங்க இறந்து போனா உங்க பின்னாடி நான் வந்துருவேன். நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? சொர்க்கத்தில் இருப்போம் என்ற அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு பதிய வைக்கவில்லை. பிள்ளைகளை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு, கவலைப்படாத, நான் இறந்து போனாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, நான் என்ன அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை தரணும்னு எனக்காக துவா கேட்டுக்கொண்டு நீங்க நல்ல அமல்கள் செய்து கொண்டு எங்க வாங்க, அங்க வாங்க. அங்க தாரு ஸலாத்துல நாம என்ன செய்வோம், இருப்போம். இங்கேயும் அமைதி வீடு தான், அங்கேயும் அமைதி வீடு தாராங்கிறான்னா, குழந்தை இறந்து போனா நான் ஏன் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க போறேன்? 3 நாள் என்னுடைய அந்த நினைவுகள் வரும், சிந்தனைகள் வரும். ரைட், ஓகே. என் குழந்தை இறந்து போச்சு, என் மனைவி இறந்து போனா, எங்க அம்மா இறந்து போச்சு, எல்லாமே இறந்து போனாங்க. சுனாமியினுடைய நேரத்தில் ஓலங்களும் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்க ஸ்ரீலங்கால ஒரு பெரிய மௌலவி போறாரு, இதைத்தான் பத்தி பேசுறாரு. மறுமையில நீங்க எல்லாம் சந்திப்புங்கன்ற நிராசையில இருக்கிறீங்களா? மறுமையில நீங்க சந்திப்பதற்கு நிராசைன்னா உங்களுடைய குழந்தை செல்வங்களை அல்லது உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் தவறான வழியில நடத்தி இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பார்க்க முடியாதனால அழுதுகிட்டு இருக்கீங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா இறந்து போனா, ஐயோ இவ்வளவு காலமா இருந்தாங்க, அழுக ஒப்பாரி நினைக்கும் போதுனா நான் தழுதலுக்குது. இருங்க, ஃபாத்திமார் எல்லாத்தையும் சிரிச்ச மாதிரி ஏன் சிரிச்சு கொள்ளக்கூடாது? என் தகப்பனார் எந்த தீங்கு செய்யாதவர், என்னுடைய கணவர் எந்த தீங்கு செய்யாதவர், என் தாய் எந்த தீங்கு செய்யாதவர், 5 நேரம் தொழுறவா சொர்க்கத்தில் இருப்பா, நானும் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி நம்முடைய மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். மனமே இங்குதான் அமைதி வரணும்னா அது சொர்க்கம் தாரு ஸலாமை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான். நீங்கள் உங்களுடைய குடும்பம் அது அமைதி இல்லம். அமைதி இல்லத்தை நம்ம அப்படி வைக்கலையே.
நம்முடைய கடைசி காலங்கள் என்னது, என் பிள்ளைய பாத்துக்குங்க, எங்க அம்மாவை பாத்துக்குங்க, என் பையனை பாத்துக்குங்க, என் சொத்தை பாத்துக்குங்க, சொத்தை இப்படி இப்படி எல்லாம் பிரிச்சுக்குங்க, இந்த வீடு அவனுக்கு கொடுத்துருங்க, இதை இப்படி வச்சுக்குங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கடைசி நேரத்தில் இதையா சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? யார வணங்குவீங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க நம்முடைய அடித்தளம் அமைதி இல்லம் எப்படி இருக்கு. எது அமைதி இல்லைங்கிற சொல்றானா, குர்ஆனை விளங்கி குர்ஆனை படிச்சு அதை நம்ம வாழ்வுல செயல்படுத்தும் பொழுது ஒவ்வொரு வீடும் அமைதியாக இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரணத்தின் போது சொன்ன வார்த்தை என்னது? நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தானே வணங்குவீங்க. கையை பிடிச்சிக்கிட்டு, பிள்ளைகள்ட்ட கையை பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா போயிடக்கூடாது பாருங்க. அல்லாஹ்வை வணங்காம வேற எதையாவது வணங்கிட்டாங்கன்னா நரகத்துக்கு போயிருவாங்க பாருங்க. அந்த தைரியத்துல போறாங்க. என் பிள்ளைங்க வணங்க மாட்டாங்க, தப்பா இருக்க மாட்டேன், ஆனாலும் நான் செய்ய வேண்டிய நசியத் வசியத்தாக இருக்கட்டும், மரண சாசனமாகவே இருக்கட்டும். நான் களிமா சொல்லி கொடுக்கறதுல காட்டுற ஆர்வத்தை வாழ்ற காலத்துல நான் இதை சொல்லி கொடுக்கலாம்ல. கடைசி நேரத்தில் களிமா சொல்லி கொடுக்குற அது அல்லாஹ் கொடுப்பான். உள்ளத்தால வரும். நம்ம உதட்டால சொல்லி கொடுக்கிற வார்த்தைகள் கிடையாது. அவங்க உள்ளம் சொல்லிடுச்சுன்னா களிமா தான். உதட்டால சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா அதற்கு முன்னால் அவங்களுக்கு என்ன உபதேசம் இல்லை. நம்ம ஒண்ணு போயிடுச்சு, துக்கம் வருது, துக்கம் வராதுன்னு என்ன சொல்லியிருக்காங்களா? எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆன்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அன்ஃபால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத் வ பஸ்ஸிரிஸ் சாபிரீன். 2வது அத்தியாயம் 155வது வசனம். அல் பக்ரால 155ல உங்களை டிக்ளேர் பண்ணி சொல்றான் அல்லாஹ். என்ன சொல்றான்? உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்கள் விளைச்சல் கனி வர்க்கங்களாலும் நாம் என்ன செய்வோம்? சோதிப்போம். டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன அது? நாம எதை கண்டு பயப்படுறதுக்கு? என் மகன் போவா, என் பொண்டாட்டி போவா, என் புருஷன் போவா? ஆமா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். சோதிப்பதன் மூலமா தான் அல்லாஹ் உங்களை நெருங்குகிறான், உங்களை நேசிக்கிறான். அப்ப நேசம் வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துட்டியா அல்லாஹ்? என் பொண்டாட்டி எடுத்துட்டியா அல்லாஹ்? என் பிள்ளைய எடுத்துட்டியா அல்லாஹ்? என்னுடைய சொத்தை எடுத்துட்டியா அல்லாஹ்? என்ன நேசம்? அப்போ அல்லாஹ் உங்களை சோதிக்கிறாங்கிறான். அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி விடுவார்கள். வாயளவுல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே ஒப்பாரி தான். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. வாயளவுல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடுறோம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உள்ளார்ந்தமா பாருங்க, வந்தாலும் போயிட்டாங்க. நான் எங்க அம்மாவோட இருப்பேன் மறுமையில இன்ஷா அல்லாஹ், இப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு வரவழைச்சிட்டு அதற்கு உண்டான அமல்களுக்கு தயாராக நான் அதனை சொர்க்கத்தின் பக்கம் போவதற்கு என்ன வழியோ அதையும் நான் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிச்சேன்னா என்னுடைய முடிவு அப்படி இருக்கும். கரெக்டா போய் சேர்ந்துடலாம். சஹாபி ஒரு செய்த செயலை பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிராமம், ஒரு தீவு. அந்த தீவுக்கு சஹாபாக்கள் போவாங்களாம், வியாபார விஷயமா போவாங்க. இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா அவங்க இஸ்லாம் அப்படி பிரம்மாண்டமா? யார் அப்படி வந்திருக்கிறா? முகமதுங்கிற தூதர் வந்திருக்கிறார், தான் இறுதி தூதராக்கும். அப்படியான அந்த இறுதி தூதர் உங்களை எல்லாம் மாத்திட்டாரா? ஆமா, எங்களை மட்டும் இல்ல, அந்த அரபுலகமே மாறிக்கிட்டு இருக்கு. நாங்க மூட பழக்கங்களால விழுந்து கடந்தோம், சிலை வணக்க வழிபாடுகள்ல மிகுந்து கடந்தோம், இப்படி என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் கடந்தோம். எங்களை எல்லாம் தூய்மையாக்கி கொண்டு வருகிறார். அப்படியான அந்த முகமது நாங்க பார்த்தாகணும்னு 2 பேர் கிளம்புறாங்க. 2 பேர் கிளம்பி வராங்க. வர்ற வழியிலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதுல ஒருத்தர் போயிடுறாரு. நான் அப்புறம் இதுக்கப்புறம் போய் பார்த்து நினைச்சு யாரை பார்க்க? இல்ல இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, நான் போயே ஆவேன். அவர் நீண்ட காலம் சுத்துறாரு, அங்க வராரு இங்க வராரு. அப்ப எங்கெல்லாமோ கடந்து அவர் சேரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துக்கு சேர்றாரு. எங்கேயோ தட்டு மாதிரி சேர்ந்துடுறாரு. அங்க ஒரே குழப்பம். நீர் போயிடும், இந்த இடம் சரியில்லை, நமக்கு அங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தன்னவர்களே சிறைபிடிக்கப்பட்ட நேரம். அப்ப அவர் சொல்றாரு, நான் அல்லாண்டா என்னன்னு நான் அறியவே இல்லை, எப்படி போறது? அருமையான மார்க்கம் தெரியுது எனக்கு. இங்க ஏதோ ஒரு உள்நாட்டு குழப்பம் நடக்கு. அந்த தூதரை பார்க்க முடியல, அதுக்கு பின்னாடி அபூபக்கரை பார்க்கல, உமர்னு வந்தாராம், அவரையும் பார்க்கல, இப்ப இவரையும் பார்க்க முடியல. ஆனா மார்க்கத்தை நான் எப்படி கற்றுக்கொள்றது? நான் போகணும் இப்ப ஊருக்கு, ஏன் எங்க மக்களுக்கு யார் சொல்றது? இப்படி கேட்கும் பொழுது அதுல ஒரு சஹாபி தன்னுடைய 10 வயது பையனை கையில கொடுத்து, இவன் ஹாஃபில், சட்டங்களை ஓரளவு தெரிஞ்சவன், இவனை நீங்க கூட்டு போங்க, மகனே மறுமையில நீ நான் சொர்க்கத்துல பார்ப்போம், போயிட்டு வாடாங்க. அந்த தீவு இன்னைக்கு இஸ்லாமாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த தீவு இன்னைக்கு முஸ்லீம்களால நிறைந்திருக்கிறதுக்கு காரணம், ஒருவர் தன் மகனை மறுமையில் பார்ப்போம்,
நீ கண்டிப்பா மறுமையில நானும் நீனு இருப்போம். போ, புள்ளைய பார்க்க எந்த தைரியம் பாருங்க. இன்னைக்கு இறந்து போன புள்ளைய கண்ட என்ன அழுக, என்ன செய்தோம். ஒரு ஹாஃபிலா இருக்கக்கூடிய ஒரு பையனை கொடுத்துட்டு சர்வசாதாரணமா மறுமையில பாப்போம் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்கன்னா அந்த நன்மை எல்லாம் யாருக்கு கிடைக்கும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தீவு இஸ்லாத்தின் பக்கம் வந்ததற்கு உண்டான நன்மை எல்லாம் அந்த சஹாபிக்கு கிடைக்கும், அந்த மகனுக்கு கிடைக்கும். மறுமையில் அவர்கள் அழகிய அந்தஸ்தோட இருப்பாங்க. நாம் இழந்து போறதுல நம்முடைய கவனங்கள் எங்க போகுது பாருங்க. நம்ம எங்க பேதலிக்கிறோம் பாருங்க. எதுல என்ன அலைகிறோம்? பைத்தியம் முடித்தவர்கள் மாதிரி. கணவன் விட்டு போயிட்டான், மனைவி விட்டு போயிட்டா, தலாக் பண்ணிட்டா, அதை செஞ்சுட்டா. தலாக்குங்கிறதே கோளாறு. பொறுமையும் இல்ல, ஒன்றும் இல்ல, எதையோ ஒன்று மனதில் வைத்துக் கொண்டு அதான் அல்லாஹ் சொல்றான் இன்னொரு அத்தியாயத்துல, 2வது அத்தியாயத்துல 216வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ். குத்திப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குர்ஹுன் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள நலன்கிருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வர வார்த்தையை பாருங்க. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக அமையும். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். ஒன்றை விரும்பலாம், வெறுப்புக்குரியதாக அமையும். ஒன்றை வெறுக்கலாம், அது விருப்புக்குரியதாக. நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். சுப்ஹானல்லாஹ். அந்த விருப்பு அல்லாஹ்வுடையதாக இருந்தால் அது விருப்பாக முடியும். அந்த வெறுப்பு அல்லாஹ்வுடையதாக இருந்தால் அது வெறுப்பாக முடியும். அது அல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதாக இருந்தால் அது உங்களுக்கு பின்னாடி வெறுப்பாத்தான் அமையும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ இது இருக்கணும்னு நினைச்சா அது வெறுப்பா முடியும். எத்தனை பேர் சொல்றோம் இன்னைக்கு குழந்தைய இது இருக்கிறத விட செத்து போகலாம், இந்த மகன் பிறந்ததுக்கு பிறக்காம இருந்துக்கலாம், என்னை விட்டு ஓடி போயிட்டாலே, என்ன கேவலப்படுத்திட்டாலேன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எத்தனை தாய்மார்கள், முஸ்லீம் தாய்மார்கள். இவன் ரவுடியாக, இவன் மோசமானவனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, இவன் ஒரு திருந்தாத, இவனை புள்ளையாவே பிறந்திருக்க கூடாது, இறந்திருக்க கூடாதா, புள்ள வயிற்றிலே இறந்திருக்க கூடாதா? எதை வேண்டி 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 விரும்பி 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 கேட்டோமோ அது வெறுப்பாகுது. எதை வெறுத்தோமோ அது இன்னைக்கு அது விருப்பாகுது. இன்னைக்கு ஒரு பொண்ணு வராங்க, நான் படிக்க வச்சேன் என் பிள்ளைய, என்ன படிக்க வச்சேன், எம்எஸ்சி படிக்க வச்சேன், அதை படிக்க வச்சேன், இதை படிக்க வச்சேன். இன்னைக்கு என்ன மதரசா அன்னைக்கு வெறுப்பா இருந்ததா, ஆலிமாலாம் படிச்ச என் பிள்ளை என்ன செய்ய போறான். இன்னைக்கு அவனோட ஓடினதுக்கு முன்னாடி கூட்டு வந்து ஒரு 3 மாசம் படிக்க வைங்களேன், இன்னைக்கு அது வெறுப்பாக முடிகிறது. அவனுக்கு அது வெறுப்பா இருந்தது. அன்னைக்கு உன் பிள்ளைய படிக்க வைக்கிறது, ஓத வைக்கிறது எதா இருந்தது, வெறுப்பா இருந்துச்சு, இன்னைக்கு விருப்பமாக மாறுகிறது. இப்படி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எது விருப்பம் எது வெறுப்பம். அப்ப சந்தோஷமான நேரம், சந்தோஷத்தையும் நம்மால என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியாம பெரிய பார்ட்டி வச்சிடறோம். துக்கத்தை என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம ஒரு இலவு வீடு மாதிரி என்ன செஞ்சிடறோம், ஆக்கிடுறோம். துக்கம் வந்து அப்படி இலவு வீடு தான், கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேச மாட்டாரு. சந்தோஷம் வந்து அதீதமான சந்தோஷம், எல்லாத்தையும் போடு குமி குமி. துக்கத்தை தாங்கிக் கொள்ளணும், சந்தோஷத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளதான் அல்லாஹ் குர்ஆனை தரான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் போல வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அவங்க காலத்துல வந்து, யா உமரே, போருக்கு போயிட்டு வர, போருக்கு போயிட்டு வந்தோன்னு கேட்கிறாங்க, என்னாச்சு போர் என்னாச்சுங்கிறாங்க. போர் வெற்றி பெற்றது, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பிரம்மாண்டமான கூத்துலாம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். எப்போ ஆரம்பிச்சீங்க? நாங்க லுஹாவுடைய நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டோம் அமீருல் மோமினீன். எப்போ முடிச்சீங்க? மகரிப் நேரத்தில் முடிச்சோம். அப்பதான் அவங்க சொல்றாங்களா, அந்த சந்தோஷமான நேரத்திலையும் எதை பத்தி சிந்திக்கிறாங்க பாருங்க, தங்களுக்கு இடையில பெருமை வந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் சொல்றாங்களா, அப்படியானால் நாம நிறைய பாவம் செஞ்சுட்டோம்னு நினைக்கிறோம். ஏன்னா அசத்தியவாதிகள் கொஞ்சம் இருக்கத்தக்க இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அவங்க செய்தி நல்ல செய்தியை கொண்டு வராங்க, அதை தங்களை ரிவ்யூ பண்ணக்கூடிய பரிசோதனை செய்யற மாதிரி மாத்தி விட்டாங்க பாருங்க. என்ன செய்யறாங்க அசத்தியவாதிகள்? சத்தியம் வந்து நீண்ட நேரம் நிலைச்சுன்னு இல்லை, நீண்ட நேரம் வந்துட்டு ஏத்து போராட வேண்டியது இல்லை. அசத்தியத்தினுடைய கொஞ்ச நேரம் தான் அழிச்சிருக்கணும். நம்மிடையே நிறைய பாவங்கள் மிகுந்து கிடக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால வெற்றி தந்திருக்கான். இல்ல நம்முடைய பாவமும் நன்மையும் சரிசமா இருந்தா அவன் ஜெயித்துட்டு போயிருப்பான். அதனால அல்லாஹ் ஒருத்தர் தௌபா செய்யுங்க போங்க. இந்த பெருமை கொண்டாட்டத்துக்கு வழியே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு எம்எல்ஏ தொகுதியில சேர்த்தாலே என்னது, அத்தனை பேரும் கொண்டாடுறான்.
நம்ம ஆட்கள் தாடி வச்சவனே என்ன செய்யறான், எவனோ ஒரு சினிமா நடிகை ஜெயித்தா இவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், எவனோ ஒரு காஃபீர் ஜெயித்தா என்ன செய்யறான், ஒரு நிராகரிப்பாளன் கடவுளே இல்லைன்னு சொல்றவன் ஜெயித்தா கூட இவன் என்ன தனக்கு சந்தோஷமா இருக்கிறான். என்ன சந்தோஷம்? உமர் இல்லாதவனுடைய படிப்பினையை பாருங்க. நம்ம வீட்டில் என்ன ஒரு சந்தோஷம்னு எப்படி ரொம்ப மகிழ்ச்சியுடைய உச்சக்கட்டத்துக்கு போயிடுறோம். அல்லாஹ் மறந்த நிலையில அன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜமாத்து கட்டாவது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் எத்தனை பேர் மாப்பிள்ளை அந்த நேரத்தை ஜும்மா கூட தொழ மாட்டார். ஜும்மா டைமா இருந்தா அவர் அதை மறந்து லொகர் தொழுதுகிட்டு இருப்பாரு. ஃபஜ்ர் தொழ மாட்டார். என்ன அந்த அவங்களுடைய சந்தோஷங்களே போகுது. துக்கம்னா அதே மாதிரி துக்கம் என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அன்பான சகோதரர்களே, இது காரூன் இருக்கான். காரூன் அதாவது ஃபிரௌனுடைய மனைவி எடுத்துக்கங்க. எதை இழந்து போறாங்களோ, ஃபிரௌனுடைய மனைவி என்ன சொன்னாங்க 66வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவங்க ஒரு வீட்டுல ஒரு அருமையான வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு இழந்துட்டு வரணும்டா கஷ்டம் தான். ஒரு பிரம்மாண்டமான வீடு, இந்த காயல் பண்ணதெல்லாம் ஒண்ணு சேர்த்தாலும் அந்த மாதிரி சொத்து இருக்காது. அதோட பிரம்மாண்டமான சொத்துக்கள் ஃபிரௌன்ட்ட, அவ்வளவு பேர் புகழ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய மனைவி. லரபல்லாஹு மதல் இல்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன், மாடல் ரோல். உங்களுக்கு அழகிய முன்மாதிரி பெண்களே, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ஆண்களே, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அத்தனை பேருக்கு முன்மாதிரிங்கிற அல்லாஹ். ஏன் அங்க என்ன துவா கேட்டாங்க? என்ன துவா கேட்டாங்க? இந்த உலகத்தில் அத்தனையும் திறக்க போறோம் தெரிஞ்சிருச்சு தஹரீம்ல. இந்த உலகத்தில் நாங்கள் அத்தனையும் திறக்க போறோம். இந்த வீட்டையும் நான் என்ன செய்ய போறேன், திறக்க போறேன். ஆனா மறுமையில எதை கொடுத்துரு, ஒரு வீட்டை கொடுத்துரு. இது மாதிரியான ஒரு வீட்டை தா, இது மாதிரியான ஒரு பைத்தை தந்துரு. எல்லாத்தையும் திறந்தவங்க அதை மறுமையில தா. அவன் மனசு அமைதி பெறும். கேட்டேன், எனக்கு இதே மாதிரி வீடு வேணும். ஏன் அல்லாஹ் இதோட சிறப்பான வீடெல்லாம் கொடுப்பான். நான் வசித்த வீடை தான் நான் இறங்குறேன். அதான் உங்களுடைய அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய பாதையில போர் செய்வதையும் விட 9வது அத்தியாயம் 27 அல்லாஹ் சொல்றான்ல, உங்களுடைய உயிர், உங்க கணவன் மனைவி தாய் தந்தையர் நீங்கள் வசிக்கக்கூடிய விருப்பமான அந்த வீடை விடவா, அந்த வீடா உங்களுக்கு இதை விடவா உங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறதுங்கிற அல்லாஹ். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவுடைய பாதையில போர் செய்வதை விடவா இது உங்களுக்கு பிரியமானதாக இருக்கிற, தூக்கி எறியுங்கிறான். அப்படித்தானே இறஞ்சாங்க அன்லலார் அலில்லா தான் அவர்கள். சந்தோஷம் நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே மனசு ரிலாக்ஸோட சேர்ந்ததுதான். அன்லலார் அலில்லா தான் அவர்களுக்கு நிக்காக நடக்கு. நிக்காக நடந்து மனைவியோடு அன்றைக்கு வாழ்ந்து அந்த புனிதமான அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாம்பத்திய வாழ்க்கை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது செய்தி வருது, போர் போர் போர்னு அறிவிப்பு கேட்ட உடனே அந்த மனைவியோட வாழ்ந்த நிலையில குளிக்க கூட இல்லாம அப்படியே கிளம்புறான். அப்படியே கிளம்பி அங்கே போய் ஷஹீதாகிறான். சந்தோஷம், அவங்களோட சந்தோஷம் கல்யாணம் தான். எல்லாருக்குமே திருமண வாழ்க்கைங்கிற ஒரு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க, புது மாப்பிள்ள மாதிரி தூங்குன்னு சொல்லி காட்டுறாங்க. கபர்வாசிகளை நல்லவராக இருந்தால் நல்லடியாராக இருந்தால் என்ன செய்வாங்க, வழக்கமாக சொல்லிட்டு போவாங்க. புது மாப்பிள்ள மாதிரி எதுக்கு அதை ஒப்பிடுறாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷமான நாள்லயே இவர் என்ன செய்யறாரு, நமக்கெல்லாம் துக்கமாயிரும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நிறைய போலீஸ் போறான் பிடிச்சிட்டு போயிட்டான்னா, 4 பேரை பிடிச்சிட்டு போயிட்டான்னா அவனோட சம்பந்தப்பட்ட 2 பேரை பார்த்து அவன் அம்மா என்ன சொல்லுவா, நீ வெளியிலேயே போயிடாதடா, அவன் தோழன்லாம் உள்ள போயிட்டான். இதானே 10 நாள் ஜெயிலுக்கு போனா இவன் என்ன செஞ்சிருவான், எல்லா வீட்லயும் தான் இருக்கிற, என் வீட்லயும் சரி உங்க வீட்டுகளையும் சரி, ஐயோ அவனை பாதுகாக்கிற வேலை இருக்கு பாருங்க, நீ எங்கேயா வெளியூருக்கு போயிட்டு அங்க போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிரு, மெட்ராஸ் போயிரு, இங்க நிக்காத, உன்னை பிடிச்சி உள்ள தள்ளிடுவான். இவன் எங்க போய் ஜிஹாதுக்கு அனுப்ப, போர் செய்யறதுக்கு இவங்க எங்க அனுப்ப போறாங்கன்னு, நாம எங்க போக போறோம், நம்மளே எங்க போக போறோம், அவங்க எங்க அனுப்புறது, அதுக்கு மேல நாம இருக்கிறோமே. சச்சா பிசினஸ் இருக்கு, ஒரு நாள் தாவா கூப்பிட்டு தர்பியா கூப்பிட்டாலே 20 பேர் இல்லைன்னா 5 பேர் தான் வந்து நிற்பான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு, கல்யாண வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லா வேலையும் இருக்கு. இவர் எங்க ஜிஹாதுக்கு போவார். ஹல்லலார் அலிலா தனர் வந்தாங்க, போர்ல நின்னாங்க, ஷஹீதானாங்க. இங்க ஒருத்தர் நல்லா தூங்குறா இருப்பாங்க, எழுப்புங்க. பயானுக்கு வந்தா தூங்கக்கூடாது. அப்ப ஷஹீதனுடைய அந்தஸ்து அடைஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட அந்த நபி தோழர்ன்ற பேரை அந்த ஹல்லலார் அலிலா தனர் வாங்கிட்டாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
ஹல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாங்குறாங்க? மலக்குமார்களால் குளிப்பாட்ட, அங்க மலக்குமார்கள் குளிப்பாட்டுறாங்களா அவங்க அந்த நேரம் அந்த பெருந்தொடக்கோட வந்ததுனால. போமா கல்யாணத்து அன்னைக்கு வரட்டும் ஒரு அறிவிப்பு, ஃபஜ்ரே காலியா போயிடும். அன்னைக்கு ஃபஜ்ரு காணா போயிடும். அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை இருக்காது. புது மாப்பிள்ளைக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். இவர் எங்க போருக்கு போறாரு? அவங்க எதை நினைச்சாங்க தெரியுமா? உண்மையான அமைதிங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய உயிரையும் உடலையும் அர்ப்பணிக்கிறது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சி பின்னலின் துமீனுன பில்லாஹி வ ரசூலிஹி துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? எவ்வளவு அழகான ஒரு கேள்வி பாருங்க. உங்கள் உயிரையும் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க. சூப்பரான சொர்க்கத்தை உங்களுக்கு தாராங்கிறான். உண்மையான அமைதி இல்லம் அங்க இருக்கு. அதை நோக்கி உங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் தடைக்கல்லாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறான். இப்ப காரனுடைய அந்த செய்தியை பாருங்க. காருடைய செய்தியை சொல்ல வந்தோம். அதை மக்கள் எப்படி விரும்புறாங்க? 66:11 ஃபிரௌனுடைய மனைவி சொன்னது. காரனுடைய செய்தியை பார்த்தா 28வது அத்தியாயம் 79. ஃபிரௌனுடைய மனைவி மறுமையில எனக்கு அந்த வீட்டை கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. அதனாலதான் ரோல் மாடலுங்கிறான்ல. அவன் கர்வத்துடனும் உலக அலங்காரத்துடன் சமூகத்தாரிடையே சென்றான். இவ்வுலக வாழ்க்கையை எவர் விரும்புகிறாரோ அவர்கள், இந்த உலக வாழ்க்கையை எவர் விரும்புகிறாரோ அவர்கள் நம்மளையும் மனசுல வச்சுக்கலாம். பக்கத்து வீடு பிரம்மாண்டமான வீடு, பங்களா வீடா இருக்கு, என் வீடு அப்படியே இருக்கு. அவர் என்ன அழகான டொயட்டோல போறாரு, எங்க மாப்பிள்ளையும் இருக்காரு, ஒரு டிவிஎஸ்ல போட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சைக்கிள் ஓட்ட சைக்கிள்ல நீண்ட நாளா போறாரு, வேற வழி இல்லை. ஹோம் தியேட்டரை வச்சிருக்கா. நம்ம ஊர்ல சின்ன கலைஞர் டிவி கூட கிடையாது. அவ போட்டிருக்க நகை பாருங்க, அவன் உமா போட்டது 40 பவுன் தான், புருஷன் மட்டும் 90 பவுன் போட்டிருக்கிறான். ஒரு மோதிரம் வாங்கறதுக்கு வக்கு இல்லை. இதான் நம்மளுக்கு என்னன்னா, அங்க 2 பேருக்குள்ள டயலாக் நடந்ததுதான். அவங்க வீட்டுல ஏசி வச்சாங்களாம், சரி மாப்பிள்ள. அவங்க வீட்டுல ஒரு புதுசா ஒரு சிம்பிளா கார் வாங்கியிருக்காங்களாம், சரி. அவங்க பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்களாம், சரி. அவங்க நான் என்ன அவட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவட்ல ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கான், அதை வாங்கிடுவோமான்னு. அதோட பொண்டாட்டி என்ன செய்யல, பொண்டாட்டி பேசவே இல்லையா. அது அப்புறம் எதுவுமே வேணான்ட்டா. அவட்டு கேன்சரையும் சேர்த்து வாங்கிடுவோமான்னு கேட்டிருக்காரு. தப்பு இல்லையே, எல்லா வீட்லயும் கேன்சர் வருது இல்ல. அங்கனங்கன ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர் இருக்கு, ஏன் அதை மட்டும் கேட்க மாட்டாங்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், எங்க போயிட்டோம் பாருங்க, இந்த சமூகம் எங்க போயிடுச்சு. இப்படி காருடைய செய்தியை பாருங்க. ஆக இந்த உலக வாழ்க்கை எவர் விரும்புகிறாரோ ஈமான் கொண்டவர்களை சொல்றான்ல, ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கிறது அல்லாஹ் படம் போட்டு காட்டுறான். அவங்க சொல்றாங்களாம், ஓ காரனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருக்கக்கூடாதா? அவருக்கு கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாதா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று கூறினார்கள். அவன் டாப்பானா இல்லையா, அவன் கொடுத்து வச்சா இல்லையா, நல்ல இடத்துல பிடிச்சிருக்கா பத்தியா. அவ கல்யாணம் முடிஞ்சு சொல்லுவா, பிடிச்சாலும் புளிய ரொம்ப பிடிச்சிருக்கா. மாப்பிள்ள யூஎஸ்ல இருக்காரா, வீடு மாஷா அல்லா, நல்ல கொஞ்ச நாள்ல தலாக் பண்ண நல்ல வேலை, அமெரிக்கா மாப்பிள்ளையே வேணாங்கிறது இதுக்குத்தான். நம்ம பொம்பளையிலையும் ஆம்பளையிலையும் சேர்த்து படம் முடிச்சு எல்லாம் சொல்றான்ல, கவனிங்க. இருக்கக்கூடாதா என்று சொன்னார்கள். கல்வி ஞானம் பெற்றவர்களோ, உண்மையிலே கல்வி ஞானம் பிகாம் படிச்சவன் எம்காம் படிச்சவன் கிடையாது. எந்த மார்க்கத்தை நல்லா விளங்கினவன், சீடிகளை பார்த்து புக்குகளை பார்த்து மார்க்கத்தை விளங்கினது கிடையாது. எதை பார்த்து விளங்கி இருக்கணும்? இன்னைக்கு அப்படித்தான் ஆயிட்டு. சீடிகள் சொல்றது, அதுல அவர் சொல்லியிருக்காரு, இவர் இந்த அறிஞர் சொல்லியிருக்காரு, என்ன அழகா பேசியிருக்காரு தெரியுமா, அவர் பேசுற செயலை கேட்டுப்பார். சீடி அந்த 2ஆம் பாகத்தை வாங்கிட்டு வாடி கொஞ்சம். சீடி சமுதாயம் இது, முஸ்லீம் சமுதாயம் கிடையாது. சீடி சமுதாயம், புக்கு சமுதாயம். இதான் ஒரு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பின்னாடி போவாங்க. இவர் என்ன பேசுறாரு பத்தி, அவரோட துணியை பாரு. மரணத்தை பத்தி பேசினா நம்ம அழுகதான் வரும். சில அழுக வைக்கிறோம் வாங்கண்டே கூப்பிடுறாங்க. இப்போ உங்களை நெஞ்சை புளிய வைக்கும், உருக வைக்கும் அற்புத பயான். அங்க போனா சிரிப்பும் வராது, அழுகையும் வராது, எதுவும் வராது.
அல்லாஹ் குர்ஆன கல்வி ஞானம்னா எதை சொல்றான்ல? மார்க்க ஞானம். நீங்க குர்ஆனோட ஒன்றிருக்கீங்களா? அல்லாஹ் என்று பெயர் கூறப்பட்டால் அவர்கள் இதயங்கள் என்ன செய்யும்? நடுநடுங்கி விடும். எது நடுநடுங்கு தெரியுமா? சோகமான செய்தி நமக்கு கூறப்பட்டால் இதயங்கள் என்ன செஞ்சிடும்? அல்லாண்ட பேர் சொன்னா எங்க இதயம் யாருக்கா நடுங்கிருக்கான்னு கேளுங்க. அது 1000 தடவை அல்லாஹ் இருக்கான், நீ சொல்லு விஷயத்துக்கு வாமா. அல்லாஹ் இருக்கிறான், சொல்லு விஷயத்துக்கு வா. அப்ப எப்படி பாருங்க, எங்க போகுது பாருங்க சமூகம். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு என்ன கேடு? ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதை விட மேன்மையானது. அவனுக்கு பார்த்தீங்க, நீங்க ஏன்பா பொறாமப்படுறீங்க? உங்களுக்கு வேற ஏன் சொல்றீங்க? இதை விட பிரம்மாண்டமா தரான் அல்லாஹ், மேலானது என்று பொறுமையாளர்களை தவிர எவரும் அடைய மாட்டார்கள். கல்வி ஞானத்தில் கிடைச்ச முதல் பரிசு என்னதான் அவங்களுக்கு? பொறுமை. ஆகவே நாம் காருணையும் ஒரு வீட்டையும் பூமியில் அழுந்த செய்தோம். அல்லாஹ்வை என்று அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை. இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வோரும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றான் அல்லாஹ், அதோட விட்டுட்டா பரவாயில்ல. முன்னாடி பேசினாங்கல்ல, ஆஹா இவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் நமக்கு இருக்கணுமேன்னு பேசின அந்த மக்கள் சொல்றாங்களா, முன்தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவரெல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்களில் நான் நாடியவருக்கு ஆகார வசதிகளை பெருக்கி இருக்கிறான், சறுக்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யாவிட்டால் நம்ம அதுல போய் செத்துருப்போம். முந்தா நாள் வேணுண்டவங்க இப்ப என்ன சொல்றாங்களா? அப்ப நீங்க அடுத்ததை பார்த்து ஆசைப்படாதீங்க. இந்த உலக வாழ்வுல மனசு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? உலக வாழ்வில் உங்களை விட கீழே பார், மறுமை வாழ்வில் உங்களை விட மேலே பார். சுப்ஹானல்லாஹ். யார் பாக்குறா? எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, என்ன இவரை மாதிரி லேப்டாப்பா நமக்கு இருந்திருக்கணும். இப்படித்தானே வருது. இவரை மாதிரி ஒரு லேப்டாப்பு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இத மாதிரி ஒரு கேமரா, நல்ல கேமராவா இருக்க, நம்ம அவ்வளவு பயான் பண்ணிருப்போம். பண்ணிட்டு போகும்போது என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த கேமரால ப்ரொஜெக்டர்ல வருதோ, மாஷா அல்லாஹ். பயானுடைய தாக்கம் இல்ல, இந்த உலக கவர்ச்சி இருக்கு பாரு. வா 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 வான்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு வரவழைச்சிக்கிட்டே இருக்கு. யார் வீட்டுல டிவி இல்ல பாருங்க, பெரிய பெரிய டிவி வாங்கி வச்சுக்கிட்டு ஹோம் தியேட்டரா மாத்திக்கிட்டு இருக்கிறாளே, இவள்கிட்ட கேளுங்க ஏன் மாத்துறீங்கன்னு கேளுங்க. இல்ல அவுட்ல நல்ல சவுண்டா இருந்து, பயான நல்ல சவுண்ட்ல கேட்கலாம், பயான எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹாதா பயானுல் லின்னாஸ் அல்லாஹ் சொல்றான். எதான் பயானுங்கிறான்? குர்ஆன் தான் பயானுங்கிறான். இவன் எதையோ பயான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இங்க இருக்கு பயானு, இத படி, இத ஓது, இத அறிஞ்சிக்க, இது உனக்கு கற்றுத்தரும். அதை வைக்கிறதுக்கு என்ன பாடு, எப்படி போகுது வீடு. வீடு நல்லா கட்டக்கூடாதா? கட்டலாம், அனுமதியில இருக்கு. அவள்கிட்ட வசதி இருக்கு, அவ கெட்டான். நீ எதுக்கு அங்க பறக்குறா? நீ எதுக்கு அதிகமா பாக்குறா? நமக்கு எதுக்கு கார் வேணுங்கிற, அது வேணுங்கிறா. கார் ஆக்சிடென்ட் ஆனவன் என்ன சொல்லிடுறா? நல்ல வேலை நம்ம ஸ்கூட்டர்ல போனது, காரா இருந்தா இந்த மாதிரி என்ன ஆயிருக்கும், போயிருக்கும். நம்ம நினைக்கமா இல்லையா? சைக்கிள்ல போறவன் ஸ்கூட்டருக்கு ஆசைப்படுறான், ஸ்கூட்டர்ல போறவன் எதுக்கு ஆசைப்படுறான்? ஒரு சின்ன ஒரு இதை பாருங்க, கதை மாதிரி தான் இருக்கும். 2 பேர், ஒரு வெள்ளைக்காரரும் நம்ம ஊருக்காரரும் மீன் பிடிக்கிறாங்க. நம்ம ஊர் குளத்துல வச்சுக்கிறோம், ஆத்துல, தாமிரபரணி ஆத்துல மீன் பிடிக்கிறார். நம்ம அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மானுக்கு மீன் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அப்ப சான் ஜாவேட் கேட்கிறாரு, என்ன இது இங்கிலீஷ்ல, ஓட்ட இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க 2 பேரும். என்ன உனக்கு மட்டும் நல்ல மீன் வருது? அது மீன் பிடிக்கிற அந்த நுட்பம் கொஞ்சம் இருக்கு. எவ்வளவு நாளா மீன் பிடிக்கிறீங்க? நான் கொஞ்சம் காலமா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 50, 80, 100, 150 கிடைக்கும். ஐயா 150 ரூபாயை வச்சு நீ என்னப்பா பண்ணுவ? நான் பண்ணுவேங்க, அதை ரேஷன் அரிசி அதெல்லாம் இருக்கு, வச்சு ஒப்பேத்தி என் குடும்பம் எப்படியே போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சா நீ நல்லா சம்பாதிக்கலாமே. சம்பாதிக்கலாம்னா எங்க வரணும்? இல்ல நீ எங்க நாட்டுலாம் வந்தா ஒன்றை மீன்பிடி திறமைக்கு நீ மாசம் திறமைக்கு நீ எவ்வளவோ சம்பாதிக்கலாம். எவ்வளவுன்னா நிறைய 1000 லட்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம்ப்பா. அது சம்பாதிச்சா என்ன, நீ நல்ல சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் வீடு வாங்கலாம், அதுக்கப்புறம் பங்களா கணக்கில் வீடை வாங்கு, ஃபேக்டரியை கட்டு, ஃபேக்டரி வாங்கி சொத்துக்களை வாங்கு, 10,000 பேருக்கு வேலையை கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கலாமாப்பா. சார் நீங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு என்ன கேட்கிறேன், எக்கச்சக்கமான ஃபேக்டரி, எவ்வளவோ தொழிலாளர்கள், ஆனா அத்தனை வச்சுட்டு என்னால மாரடிக்க முடியல. ஒரே பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, நிம்மதி இல்லைன்னு பேசாம எங்க வந்த மீன் பிடிக்க வந்தேன். நீர் சுத்தி போய் வர்றதுக்கு நான் இப்படியே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். நானா எதுக்கு ஆசைப்பட்டா பாருங்க, இது கேட்க கதை மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ இவ்வளவு போய் கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம நிம்மதின்ட்டு இங்க வரையிறோம். நான் நிம்மதியாகத்தான் இருக்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா போதும்,
அவர் $50 மில்லியன் யாரா இருக்காரு, அதிபராக இருக்கிறார். 2 ஃபிளைட் 2 ஹெலிகாப்டர் இருக்கு. சவுதி அரேபியாவுக்கு வராரு. அங்க வந்து பாக்குறாரு, இஸ்லாத்தை பாக்குறாரு, இஸ்லாத்தை படிக்கிறாரு, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு விஷயமா வந்தவர், ஒரு தொழில் விஷயமா வந்தவர். பார்த்தாரு, சுப்ஹானல்லாஹ், என்னடா பணம், இது என்னடா பணம் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்யறாரு, தன்னை அப்துல் அஜீஸாக மாற்றிக்கொண்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டார். எதனா வாழ்க்கை தானே கேட்கறான். இன்னொரு அமெரிக்கர், அதுவும் அவர் போட்டிருக்கான், இன்னொரு அமெரிக்கர் பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர். அவர்கிட்ட ஒரு முஸ்லீம் வந்து வேலை பார்க்கிறார். அந்த முஸ்லீமை பார்க்கிறார், என்னடா என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, எங்கிட்டயே கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க, என் கீழே வேலை செய்யக்கூடிய கடநிலை ஊழியரா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்கிட்ட இல்லையே ஏன்? இது அவருடைய கேள்வி. அவர் மேல பொறாமை வேற அந்த ஆள் மேல. இவருக்கு அவனை கண்டு சண்டை சண்டை உள்றதும் அப்படித்தான் இருந்திருக்காரு. பொறுக்க முடியல. நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன் ஜாலியா இருக்கிறேன், முடியல. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா எப்பவுமே சிரிச்ச மாதிரியா இருக்கிறான். என்னையா கூப்பிட்டார ஒரு நாள் கோபத்துல, நீங்க வா உன்னை பார்க்கணும் பேசுறீங்க. அவன் பயப்படுறாரு, நம்மளையும் பார்த்து என்ன பேச போறாரு இவரு, முதலாளியே கூப்பிடுறாருன்னு இவர் போயிட்டாரான், சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஆமா, நான் எத்தனை கோடிக்கு அதிபதி தெரியுமா, அதுக்கு என்னன்னு இருக்கு. நான் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கறேன் தெரியுமா, அதுக்கு என்ன சார். இல்ல, நான் எப்பவுமே மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறேன், நீ உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ என்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சரியான கூலியாள், நீ எப்பவும் சிரிச்ச மாதிரியே இருக்கே. அவர் சொன்னாரா, எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீமுக்கு உண்டான ஒரு துக்கம் அவன் அதனை பொறுமையாக்கி கொண்டால் அது அவனுக்கு நன்மையாக முடியும், அவன் சந்தோஷமாக இருப்பான். ஒரு முஸ்லீமுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் அதை அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அதை அமைதியாக்கி கொண்டால் அதுவும் அவனுக்கு நன்மையாகும், அதுவும் அவனுக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட முஸ்லீம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். திருமதியினுடைய செய்தி அவர் என்ன செய்யறாரு சொல்லி காட்டி, அதனால நான் எப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்கிறேன்னு. இவ்வளவு சந்தோஷம் உனக்கு இருக்குன்னா எனக்கு எதுக்கு இந்த பணம், என் பேரை மாத்து களிமா சொல்லி நான் முஸ்லீம் ஆகிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிடத்துல யாராயிட்டாரு, ஒரே ஒரு ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ் வந்து அவரை முஸ்லீமா மாத்திச்சு. நிம்மதி இல்லாம இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம நிம்மதியான மார்க்கத்தில் இருந்துகிட்டு, சாந்தியான மார்க்கத்தில் இருந்துகிட்டு, யோகாக்கு போய் அவரை பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் சைட்ரியாட்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவன் போடுற கோடெல்லாம் வரைஞ்சி 3000 ரூபாய் 5000 ரூபாய் 25000 ரூபாய் ஃபீஸை வாங்கி விட்டுறான். போனார் ஒரு ஆளு துபாயில. எங்க போனாரு, ஒரு ஹாலில் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டார், 500 திர்ஹம். இது நடந்த சம்பவம். 500 திர்ஹத்துக்கு ஆன்லைன்ல புக்கிங். என்ன புக்கிங் தெரியும் இல்லையா, ஆர்ட் ஆஃப் லிவிங். யாரு ரவிசங்கருடைய இதுக்கு நம்மால போயிட்டார். கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு நிறைய சொல்றாரு அவரு. ஆர்ட் ஆஃப் லிவிங் என்னதுங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங் என்னது, அது என்னதுதான் உண்மையில ரியலா என்னது, அது இஸ்லாம் தான். அது தெரியல. இவரு ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை கலை வாழும் கலையே பயிற்சி பெறதுக்கு துபாயில அவர் ஆன்லைன் புக்கிங் பண்ணி அங்க போயிருக்காரு. 500 திர்ஹம் கொடுத்து அவன் என்னெல்லாமோ பேசியிருக்கான். பேசிட்டு ப்ராபர்ட் முகமது ஷேட் அப்படின்ட்டான். ஒரு கட்டத்தில் புகாரில 7ஆம் பாகத்தை எடுத்துப்பாரு, அதுல இப்படியான சூழ்நிலை முகமது நபி சொல்வார், பொறுமையை தவிர வேற எதுவும் இல்லை. அப்பதான் இவர் யோசிச்சாராம், வீட்டுல 7 பாகம் புகாரி இருக்கு, ஒரு நாள் நான் படிச்சதே இல்லை, 500 திர்ஹம் கிட்டத்தட்ட 7000 ரூபாய் கொடுத்து அது ரவிசங்கர் வாயிலேருந்து அந்த ஹதீஸ் என்ன செய்ய இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு. முடிஞ்சு போச்சா? எங்கேருந்து கேட்கறாங்க பாருங்க, ரவிசங்கர் வாயிலேருந்து அவர் வாயிலேருந்து இந்த பொறுமைக்கு உண்டான ஹதீஸ் என்ன செய்யறாரு கேட்டுட்டு வந்து அப்புறம் யோசிக்கிறாரு. 7 வால்யூம் இருக்கு, அப்படி லைப்ரரி கேட்டா எங்க வீட்டுல லைப்ரரி வச்சிருக்காரு. வாழுங்கள் எங்க இருக்கு, வீட்டுல இருக்கு, வீட்டுல இருக்கு, குர்ஆன் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இதான் உங்களுக்கு எல்லாங்கிறான். இதை விட்டுட்டு நம்ம எங்க தேடி போறோம்? எவ்வளவு சந்தோஷமாக இருந்த சஹாபாக்களுடைய வரலாறு, ஒரே ஒரு வரலாறு சொல்லி கேட்டுறேன், எனக்கு கேள்விப்பட்டதுதான். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வராங்கன்னா, உபை இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த சஹாபி, மக்கள் காஃபிர்கள்லாம் சேர்ந்து அவரை வெட்டுறாங்க. ஆரம்ப காலம், மக்காவுடைய காலம். அவரை வெட்டி அவரை துன்புறுத்தி அநியாயம் பண்ணி சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி கேட்கறாங்க, முஹம்மது இந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறியா, நீ படுற கஷ்டத்துக்கு பதிலாக முகமது இருந்தால் நன்றாக இருக்க முடியும் நினைக்கிறியானோன்னு, அவர் மேல ஒரு முள்ளு கூட குத்த விட மாட்டோம் அப்படின்னு தூக்கி கட்டுங்கடா, அடைங்கடா, வெட்டி உறுப்புகளை எல்லாம் தனித்தனியா எடுத்து சிலுவையில் அறையக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர் தான் யாரு,
சையத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. வந்தாச்சு. வந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க வந்து கவர்னர்களை நியமிக்கிறாங்க. ஹிம்ஸுங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஹிம்ஸ் பகுதிக்கு அவர் கவர்னராக நியமிக்கிறதுக்காக அவரை கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வாங்க உங்களை ஹிம்ஸினுடைய பகுதி. ஐயோ நாசமா போச்சுங்கிறார். நாசமா போச்சு, என்கிட்ட என்னத்தை கொடுத்தீங்கன்னு கத்துறார். என்ன தந்தை உங்ககிட்ட? பொறுப்பு தார். எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேலை இல்லை. இன்னைக்கு என்ன நடக்கு, ஒரு கவுன்சிலருக்கு 9 பேர் போட்டி. மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 9 முஸ்லிம்கள் போட்டியிட்டார்கள். 10ஆவதாக வந்த ஒரு காஃபிர் RSS காரர் வெற்றி பெற்று விட்டார். நடக்கா இல்லையா? எப்படி போயிட்டு பாருங்க போட்டி. ஆமா, இங்கேயே நடந்துதான். 7ஆம் நம்பர் வார்டில் எத்தனையோ முஸ்லீம்கள் போட்டிட்டாங்க. வேற ஒருத்தர் வந்து செஞ்சாரு, அடிச்சுட்டு கவுன்சிலர். ஆமா, 7ல் 1. அங்க அதான் மேட்டுப்பாளையத்தில் எப்பவுமே முஸ்லீம்கள் தான் ஜெயிப்பாங்களாம். 7 பேர் நின்றுருக்கான், ஒரு ஆள் நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டான். போட்டி எவ்வளவு போட்டி பாத்தீங்களா? பதவி ஆசை. சையத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்க வேண்டிய பாடம். எதுக்கு சொல்ற வர பாருங்க, அவருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருது, அதை அவர் துக்க மாதிரி நினைக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன, அப்ப நான் மட்டும் பொறுப்புல அமரணும், நீங்க என்ன அம்போன்னு விட்டுருவீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே சையத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்ல உமரே அமீருல் மூமினீனே இப்படி சொல்லாதீங்க, நான் செய்யறேன், ஏன்னா நான் வந்துட்டு பொறுப்பை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். சரி, ஒரு 1000 தினாரை கொண்டு போங்க. ஒரு சஹாபியுடைய வாழ்வு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. $1000 கொடுத்து விடுறாங்க. அவங்க அங்க வீட்டுக்குள்ள தேவையான ஜாமானெல்லாம் வாங்கிட்டு மிச்ச ரூபாய் என்ன பண்றது? மனைவி கேட்கறாங்க, மிச்சம் இருக்க ஏதாவது முதல்ல போடுங்க வியாபாரத்தில். நான் போட்டுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறேன், பிசினஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறாங்க, எப்படி வியாபாரத்து நட்டம் ஆயிடக்கூடாதுங்க, நம்ம ஏதாவது பொருள் வாங்கிடுவோமா? இல்ல அது என்னைக்குமே நட்டம் அடையாது. சூப்பரான வியாபாரம் பள்ளி பெருகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு கட்டத்தில் மனைவி கூப்பிட்டு, இங்க வாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்கல்ல, என்ன விஷயம்? துட்டு என்னாச்சு? அல்லாஹ் இடத்துல அது வியாபாரமா இருக்கு. என் செல்வத்தை அதுல போட்டேன், அது சொர்க்கத்தில் மறுமையில வளர்ந்துகிட்டே இருக்கு. உனக்கு இறங்கும் சேர்ந்தான் போதாதான் இது? பொண்டாட்டி வாயை ஊத்திட்டா. இன்னைக்கு நம்ம பொண்டாட்டிட்டு போனா என்ன நடக்கும்? நான் அந்த பணத்தையெல்லாம் தர்மம் பண்ணிட்டேன்னு சொன்ன என்ன நடக்கும்? இங்க வீட்டுல வக்கில்ல, இவர் போய் தர்மம் பண்ணாராம். வீட்டை கவனிக்க தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு அங்கேயும் ஒரு ஹதீஸ் தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டை கவனிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்படியா சொன்னாங்க? இந்த சையத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை பாருங்க. கொஞ்ச நாள் கழியுது. அந்த ஹிம்ஸ் பகுதியிலேருந்து நிறைய பிரதிநிதிகள் வராங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, உங்க ஏரியால யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, அவங்களுக்கு நான் ஜகாத்தை வச்சிருக்கிறேன் கொடுக்கணும். அப்படியே லிஸ்ட்டை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆமீர் இருக்கு, யாரப்பா அது? எங்க கவர்னர் தான். கவர்னரா? கவர்னர் என்ன நடக்கும்? அவர் பெரிய பங்களா இருக்கும். அவர் பதவி முடிச்சு போகும்போது அவர் பின்னாடி ஒரு 40 லாரி போகும், இந்த ஜாமானெல்லாம் ஏத்திட்டு போகும். அவர் சொத்து சுகமாயிருவாரு. ஜனாதிபதியா இருந்தாலும் அப்படித்தான். ஒரு ஏரியாவுடைய கவர்னர் ஏழைகள் லிஸ்ட்ல வரார். ஆமீர் அப்படி இருக்காரு, நம்ப முடியலையே. ஆமா ஆமா, அவர் வீட்டுல அடுப்பெரிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. அமீருல் மோமினீன், இந்த காசை கொடுங்க, போய் நான் சொன்னேன்னு சொல்லி கொடுங்க, சலாம சொல்லுங்க. கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. திரும்ப கொண்டு போறாங்க. காசை கொண்டு போன உடனே அந்த காசு கிடைச்ச உடனே நாசமா போச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டி, என்னங்க யார் இறந்துட்டாங்களா, என்ன நடந்துருச்சு, என்னாச்சு? இல்ல காசு வந்துருக்கு பாரு, நாசமா போச்சு. நமக்கு காசு வந்துட்டு என்ன இருக்கும்? சந்தோஷமா போச்சு. காசு வந்தவொடனே நாசமா போச்சுங்கிறார். எனக்கு எதுக்கு காசு? அதை திருப்பி அனுப்புங்கன்னு ஏழைகளுக்கு கொடுத்தாச்சு. இப்ப அமீர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து அந்த பிரதேசத்துக்கு வரும்பொழுது 4 குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அமீர் சையத் பின் ஆமீர் மலியா, இவர் மேல இருக்கக்கூடாது. 4 குற்றச்சாட்டு. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்காரு பாருங்க மனிதர். என்ன குற்றச்சாட்டு? முதல் குற்றச்சாட்டு, அவர் அலுவல் நேரத்துக்கு சூரிய உச்சிக்கு முன்னால் தான் வருவார். அது வரைக்கும் வரமாட்டார், ஆபீஸ்க்கு சபைக்கு வரமாட்டார். அப்பதான் பாருங்க, இவ்வளவு நாளா தெரியாம அமைதி காத்து கொண்டிருந்து, யாருக்கு தெரியாமலே இருந்து கொண்டு தன்னுடைய செய்தியை சொல்றார். நான் இதை சொல்ல விரும்பல, அமீருல் மூமினீனே, நீங்க என்ன கேட்டீங்க, இப்ப நான் சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய முடிகிற சூழ்நிலையில இல்ல. நான் தான்
ரொட்டிக்கு மாவை பிசைஞ்சு அதை நல்லா ஒரு ஊற போட்டு அதை வளர்த்து அதை சுட்டு அதை கொடுத்துட்டு நான் வரத்துக்கு லேட் ஆகுது. திகைக்கிறாங்க. ஒரு கவர்னர் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சந்தோஷங்கிறாங்க. வேலையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செய்யணும். 2வது குற்றச்சாட்டு, இரவில் சந்திப்பதே இல்லை. என்ன சந்தேகம்? இரவில் எங்க போறீங்க? பகலெல்லாம் இவங்களுக்காக வேலை செய்யணும்டா. என் ரப்பிடத்துல நான் அதிக நேரத்தை ஒதுக்கணும், அது இரவு நேரம் தான். என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்காக ஒதுக்கி இருக்கிற அமீருல் மோமினீன், வேற எதுவும் இல்லை. இது நான் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுக்குள்ளது. ஆனா நான் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்க அவங்க வெற்றி இருக்கு பாருங்க. அவங்களுடைய வெற்றி எதுல இருக்குன்னு பார்த்தா தெரியும். 3வது, மாதத்தில் ஒரு நாள் சந்திப்பதே இல்லை எங்களை. அது எதுக்குன்னு கேட்கிறாங்க. எங்க போறீங்க? ஒழுங்கான ட்ரெஸ் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போடணும்னு எனக்கு ஒரு நாள் வேணும். அந்த ஒரு நாள் எனக்காக, என் ட்ரெஸ்ஸுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். 4வது கேள்வி, இவர் அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு வந்துடுறாரு. ஏன்னு கேளுங்க. என்ன பலகீனம் விட்டு கேளுங்க கவர்னர்கிட்ட. ஹுபைப் அவர் கொல்லப்படுற காட்சியை பார்த்த நாள்ல இருந்து, ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கு அழுக மயக்கம் வந்துடும். அவர் இப்படி இறந்துட்டாரே, ஷஹீதாயிட்டாரே, நாம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அந்த எண்ணம் எனக்கு வந்து நான் அடிக்கடி மயக்க மாட்டேன். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அமீருல் மோமினீனே, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன உமர் ரலியல்லாஹு அழுகிறாங்க. ஒரு சஹாபி எவ்வளவு சந்தோஷத்தோட, எவ்வளவு துக்கங்களுக்கு மத்தியிலும் சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இதெல்லாம் நம்ம கேட்போம். கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன வரும்? ஒரு அழுக வரும், ரொம்ப கவலை வரும். வீட்டுக்கு போனவொடனே என்ன செஞ்சிருவோம்? எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதுதான் ஃபேஷன் பயானுங்கிறது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஃபேஷன் பயான். கேட்கறது, அழுகிறது, அதோட வீட்டுக்கு போனோம்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவோம். என்னைக்குமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திகளை நம்ம மனசுல பதிய வைக்கிறோமோ அவங்க வாழ்வு தான் உண்மையான அமைதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய இல்லத்துல நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? இல்லத்துல எல்லாமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றபடி நடக்கா? எக்கச்சக்கமான மாறுபாடுகள். ஒரு அருமையான ஒரு தாய், நல்ல தாவா செய்யக்கூடியவர் வந்தார். அவர் வந்தாரு. அவர் மனைவியும் நல்ல தாய், ஆலிமா. எந்த ஊர் ஆலிமான்லாம் கேட்டுறாங்க, சண்டைக்கு வந்துடுவீங்க. அப்புறம் இந்த ஊரா நம்ம எண்ணம்லாம் அப்படித்தானே ஓடும். ஆலிமாண்டவனு என்ன ஓடும்? இந்த காயல் பண்ணமா, மேலப்பாளையமா, காரைக்காலா தெரியலையே. ஒரு ஆலிமா 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளக்காரர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? இடிக்கிறார். என்ன கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்ல? எல்லாம் ஆலிமாலாம் கரெக்ட் தான், கொஞ்சம் சீரியல் பாக்குறா. சீரியல் பாக்குறான். ஆமா, அது என்ன சீரியல் கேட்டா ஏதோ ஒரு பேர் சொன்னார். அதான் பாக்குறா, டெய்லி அதை பாக்குறேன்னா ஒரு தூக்கம், வேற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சீரியல் அடிமையாக இருக்கிறாள். என்ன செய்ய சொல்லுங்க? நான் எவ்வளவு சொல்றது வேணான்ட்டு. அப்ப அவன் அமைதியா வாய் திறந்து, தப்புதான். அங்கேருந்து ஒரு சின்ன குரல் கேட்குது பின்னாடியில இருந்து, எங்க அப்பா துப்பாக்கி படம் பார்த்தார் அப்படின்ட்டு. சின்ன பையன். அவனை கூப்பிட்டேன், வாராச்சா திரும்ப சொல்லு. எங்க அப்பா துப்பாக்கி படம் பார்த்தானு அம்மா கறி சிரிக்கிறா. மாட்டிக்கிட்டியா? நீர் என்ன மாட்டி விட்டீருமா? பையன் எங்க அம்மாவை தான் சேர்ந்து பார்த்தா. முடிஞ்சு போச்சு. அம்மாவும் சேர்ந்து பார்த்தாலாம். 2 பேர்ட்டையும் எதுக்குமா பாத்தீங்க? இல்ல அதுல இஸ்ராத்தை பத்தி தப்பா என்ன சொல்லிருக்கான்னு 2 பேரும் உட்கார்ந்து பார்த்தோம். மனசு எதிர அமைதி பெறுது தெரியுமா? விஸ்வரூபம் படத்தை திரையிடாதே என்று சொன்ன முஸ்லீம்களை விட அதை கள்ளத்தனமா டவுன்லோட் பண்ணி பார்த்த முஸ்லீம்கள் அதிகமா. போங்க, முஸ்லீம்கள் தான் அதிகமா பார்த்திருக்காங்களா விஸ்வரூபம் படத்தை? ஏன்னா அவங்க மனசு அமைதி பெறல. அது என்னதான் சொல்லியிருக்கான்னு பார்த்தோன்னு முழு படத்தை என்ன செஞ்சுட்டாங்க? பார்த்து முடிச்சுட்டாங்க. எப்படி போகுது பாத்தீங்களா? சேத்தா எப்படி வழி கெடுக்கிறான் பாருங்க. சும்மா உதட்டளவுல அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கப்பட்டு எங்க போறோம்? அதுக்கு போறோம். இதுல தானே கோளாறு. எவ்வளவு செய்திகளை கேள்விப்படுறேன். காயல் பண்ணத்திலேயே கேட்க 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 ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மகளால பிரச்சனை, மகனால பிரச்சனை. பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு அனுப்புவோம், அங்க அனுப்புவோம், இங்க அனுப்புவோம். இல்லம் உண்மையிலே வாய் தான். பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு பாக்குறான், என்னென்ன காலேஜ் இருக்குன்னு பாக்குறான், என்னென்ன இது இருக்குன்னு பாக்குறான். 50 லட்சமா 60 லட்சமா 70 லட்சமா எது வேணாலும் கொடுக்க ரெடி. ஆனா பயான் கேட்கும்போது மட்டும் நம்ம எப்படி இருக்கோம்? ஒரே அழுக.
அந்த ஹாபிஸா இப்படி வாழ்ந்தாராம், இந்த ஆலிம் இப்படி இருந்தாராம், கஷ்டப்பட்டாராம். அழுது முடிச்சுன்னா என்னடா என்ன சீட்டு கிடைச்சா இல்லையா, இல்லைன்னா அந்த காலேஜில் போடு, ஒரு 40 லட்சம் 30 லட்சத்தை பாரு, ஏதோ ஒன்று சீட்டை பிடிச்சி எப்படியா செஞ்சிரு. இதுதான் அம்மா மகன் வாப்பா எல்லாம் சேர்ந்து பெயர் அளவுக்கு ஏற்றுக்கொண்டோம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். எப்படி அமைதி இல்லமாக மாறும்? அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அலா பி திக்ரில்லா தத்மைன்னல் குலூப். 13வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 13வது அத்தியாயத்துல 28வது வசனம். அல்லதீன ஆமனு தத்மைன்னு குலூபுகும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லா தத்மைன்னல் குலூப். அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தான் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள், மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறு கொண்டுதான் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அறிந்து கொள்கின்றனர். அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. மதுரை மீனாட்சி மிஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 மாடி. முதல் மாடியில் ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துல ஒரு கோயில், ஜெயின் கோயில், ஒரு கோயில். 2வது கட்டத்தில் அதே சைஸ்ல அதே இடத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சர்ச். 3வது அதே மாதிரி இடத்துல அதுக்கு மேல கரெக்டா 3வது ஃப்ளோர்ல ஒரு சின்ன மஸ்ஜித். நல்லா கவனிங்க. 4வது மாடி அதே மாதிரி இதுல ஒரு ஜெயின் கோயில். 4 கோயில் 4 வச்சிருக்கிறான். அந்த 3மே வெளியே நின்று வணங்கணும். இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் சின்ன பள்ளிவாசல், இந்த மினாராவே நம்ம ஹைட்டுக்கு தான் இருக்கும். மினாராவும் சரி பள்ளிவாசல் சரி நம்ம ஹைட்டுக்கு தான். அது என்னுடைய ஒளிச்சீரத்துக்குண்டு ஒரு ரூம் சாவி வச்சிருப்பா, அங்க உள்ள ஒரு ஆள் செக்யூரிட்டி வச்சிருப்பாரு. அந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறது உத்தரவு. மற்றவங்க எல்லாம் கியூல நிக்கணும். குப்பை மாதிரி இருக்கும் டாய்லெட். இந்த டாய்லெட் மட்டும் சுத்தமா இருக்கும். அவங்க கேட்பாங்க, இந்த சாவி எங்களுக்கு கிடைக்குமா? எல்லாம் சொல்றானே, நாங்களும் சில நேரங்களில் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அங்கேயே அதை பார்க்கலாம். முஸ்லீமா இருந்தா நமக்கு கூட சாவி கிடைச்சிருக்குமாப்பா அப்படி நினைக்கிறாங்க. அங்க அதை வாங்கிட்டு நீட்டா போய் ஒளி செய்துட்டு வந்து தொழு வர்ற இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா அதுல இதய அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு 200-300 சேர் போட்டிருப்பான். அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான சேர் அந்த பள்ளிவாசல் கைத்தாப்புலேயே தான் உட்காந்துருப்பாங்க. பள்ளிவாசல்ல சின்னதா ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதுல என்ன எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் உங்களோட இதயங்கள் அமைதி பெறுங்க. எவ்வளவு அற்புதமான வசனம் எங்க எழுதி போட்டிருக்கான் பாருங்க. ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி போட வேண்டியது. எங்க நம்ம நினைவு கூறுகிறோம்? அல்லாஹ்வை எங்கே நினைவு கூறுகிறோம்? காலையிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனை நேரங்களை நினைவு கூறுறோம்? எவ்வளவு நேரங்களை நம்ம அவனை பத்தி பேசுறோம்? காலையில் எந்திரிச்ச உடனே வீடுகளில் வாசிக்கப்படக்கூடிய டிவி செய்திகள், ஆண்களா இருந்த அத்தனை பேப்பர்கள், தினகரன் தினமணி பேப்பரை படிக்காம விட்டதில்லை. அல்லது மார்க்க ரீதியான பேப்பர்கள் என்ன பேப்பர்லாம் வருதோ அத்தனை பேப்பரையும் படிச்சிடறது. ஆனா ஒரு நேரம் கூட குர்ஆனை வாசிப்பதற்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. 10 பக்கம் படிப்பார். அந்த 10 பக்கம் படிக்கிறவருடைய நிலையை பாருங்க. ஒருவருடைய ஒரு செய்தியை பாருங்க. எதுல நமக்கு அமைதி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீடுகளில் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்ம என்னெல்லாமோ செய்யணுமோன்னு நம்ம வெளியில உட்கார்ந்து என்ன செய்யறோம், பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஒரு சிறுவன், கண் பார்வை தெரியாத ஒரு சிறுவன், அந்த சிறுவன்கிட்ட ஒரு அரபி பேட்டி எடுக்கிறார். நீ என்னப்பா பண்ணிருக்க அப்படின்ட்டு. அப்ப அவர் தன்னுடைய செயல்பாடுகளை சொல்றார். நான் ஒரு உஸ்தாதுட்ட ஓதுனேன், ஒரு நாள் ஓதுனேன், வாரத்தில் 6 நாள் வரட்டான்னு. ஆனா 3 நாள் தான் என்ன செய்யறாரு, அவரு வர சொல்றாரு. இப்படி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த செய்தி வரமாட்டேன். குர்ஆன் என்ன செஞ்சுட்டேன், மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் ரொம்ப உணர்றேன். கண் பார்வை தெரியாது. இவ்வளவு நாளா நான் கூறுகட்ட நிலையில இருந்தனே, இவ்வளவு நாளாக நான்
இந்த மார்க்கத்தை படிக்காம இந்த குர்ஆனை ஓதாம இப்படி நான் இறைவனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே. யார் சொல்றது? யார் சொல்றா? கண் பார்வை தெரியாத ஒரு சிறுவன் சொல்ற அந்த செய்தியை கேட்ட அந்த ஷேக் அங்க இருக்கக்கூடிய அரங்கமே அழ ஆரம்பிச்சிச்சு. கண் பார்வை இருந்தும் நான் குர்ஆனை மனனம் செய்யலையே. அவன் சொல்றது என்னன்னா, இவ்வளவு நாள என் இறைவனுக்கு நான் அந்த நேரத்தை ஒதுக்காம என்னுடைய கண்களை என்னுடைய இந்த லைஃபை இதுக்காக அர்ப்பணிக்காம குர்ஆனை ஓதாம இருந்துட்டு நான் ரொம்ப கவலைப்படுறேன். அல்லாஹ் என்ன நீ மன்னிக்கணும். நாம அந்த காட்சியை காட்ட முடியல, அப்படியே அழுக வந்துடும். அதை பார்த்த உடனே கண் பார்வை இல்லாம அவன் பேசுற பேச்சை கேட்ட ஒரு பேட்டி எடுக்கிற ஒரு அழுக அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் அழுவாங்க. அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான், இவ்வளவு நாளா வேஸ்ட் ஆக்கிட்டேனே, என் ரப்பனுடைய இந்த இதுக்காக நேரத்தை ஒதுக்காம நான் விளையாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டேனே. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கு இருந்து கபோதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அங்க எப்படி அல்லாஹ் அமைதியை தருவாங்க? உங்களுடைய தினகரன் தினமணி பேப்பர்களும் அல்லது மார்க்க ரீதியான பேப்பர்களும் சீடிகளும் நமக்கு அமைதியை தருமான்? கண்டிப்பாக தராது. இதை தேடிக்கிட்டு நம்ம அங்கங்க அலைகிறோம். அல்லாஹ் குர்ஆன்லயே நான் எல்லாம் வச்சிருக்கேங்கிறான். உங்களை தாளாட்டுவேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் என்ற வரும் அந்த உல நம்புடு ஒன்னுக்குன்னு ஆரம்பிக்கக்கூடிய இதுல எவர்கள் பொறுமையாக இருந்தார்களோ அவர்களுக்கு நம்ம எதை கொடுக்கிறோம்? மன்னிப்பையும் கொடுக்கிறோம், மறுமையினுடைய வெற்றியும் கொடுக்கிறோம். யாருக்கு நம்ம ஈஸியா கிடைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மறுமையினுடைய வெற்றி, இம்மையினுடைய சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய நோய் பிரச்சனை அது இது எல்லாத்தையும் அவன் தாங்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். சந்தோஷமா இருக்க முடியும். உங்க வீட்டில் அமுல்படுத்தி பாருங்க. நம்ம வீட்டில் அமுல்படுத்தி பார்ப்போமே. காலையில் எந்திரிச்ச உடனே நானும் சரி என் குடும்பமும் சரி எல்லாமே குர்ஆன் ஓதுறதுக்கு எழுப்புங்க. அவ்வளோ பேர் குர்ஆன் ஓதுறதுக்கு வேற புஸ்தகத்தை படிக்காது, பொருள் அறிஞ்சு படி, டெய்லி படி. நம்ம விட்டுட்டு சொல்ற செல்வமே அதானே, வயிறுள்ள கல்வி, சதகத்து ஜாரியா. என் புள்ள எனக்கா மறுமையில கேட்பான். எப்படி கேட்பான்? எங்க அம்மா என்ன படிக்கிறதுக்கு எழுப்புனா, எனக்கு காலையிலேயே டியூஷனுக்கு எழுப்புனா, 4 மணிக்கு படிக்க சொன்னா. ஒரு நாள் என்ன குர்ஆனை நீ தமிழ் அறிஞ்சு ஓதுடான்னு சொன்னதில்லை. எங்கெங்கெல்லாமோ படிக்கான். தொழுதுட்டியான்னு கேட்பா. அது கடமை. அவன் எப்படி, அவனுக்கு எதை விட்டுட்டு போக போறோம்? அடுத்த சந்ததிக்கு எதை விட போறோம்? நாம எதை கத்துக்கிட்டோம்? இரவு நேரத்தில் தூங்கும் முன்னாடி எத்தனை பேர் குர்ஆனுடைய வசனங்களோட இருந்தோம்? அல்லாஹ்வும் சொல்லித்தாரா, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்குறா. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒவ்வொரு நாளும் லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி ஓதுங்க. சூரத்து பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை கடைசியா 3 நிமிஷம் இருக்கு, ஓதுங்க. அதுல என்ன வருது? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாலஹா மா கஸபத் அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துவாஹிதுனா இன் நஸீனா வ அத்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹமில்னா மா லா தாக்கத்துனா பிஹி வஃபன்னா வஃபில்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். என்ன சொல்றான்ல? உங்களை தகுதிக்கு மீறி சோதிக்க மாட்டேன். அமைதி அங்க இருக்கு. நம்மளை தாளாட்டுறான். முடியும், என்னால தாங்க முடியுங்கிறத தான் தருவான். சொல்லிட்டு எங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு சுமத்திய சோதனை போன என்ன செய்யாத, சுமத்தி விடாதே. தாங்க முடியாத சோதனைய நீ தந்து விடாதே. சோதனை தரதான் செய்வான் அல்லாஹ், ஆனா கடினமா இல்லாம இருக்க பாத்துக்குங்க என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த துவாவை நம்ம எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த வசனத்தை எத்தனை பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்? எதோட தூங்கி கொள்றோம் பாருங்க. பிள்ளைகள் படிப்போட வந்து அப்படி பசியோட தூங்குது. வெளியிலேருந்து வாரம் அங்கங்க அரட்டை அடிக்கிறோமோ அல்லது நல்லது செய்யறோமோ அப்படி வாரம், சாப்பிட்ட இடத்துல அங்கேயே மலர்ந்துடுறோம். பெண்களாகி இருக்கிறவங்க டிவிலையோ அல்லது எதிரியே இருந்துகிட்டு அந்த சீடியையும் அதையும் 11 மணிக்கு 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே தூங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்தையா மட்டும் பேரளவுக்கு அந்த இது மட்டும் வரும். வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? எப்படி அமைதி இருக்கும்? ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வை நிறைவு கூறுதல அமைதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்னா அதை அமுல்படுத்தி பார்ப்போம். குர்ஆனை வாசிச்சு பார்ப்போம், ஹதீஸை வாசிச்சு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவி வந்தவங்க தங்களுடைய வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு எப்படி அமைதியா இருக்காங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. குடும்பம்னா நம்ம குடும்பம் நம்ம கிட்டே இருக்கு, ஆனா நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யறோம்? மாஷா அல்லாஹ் இப்படி வந்திருக்கீங்க, கட்டி தழுவிக்கிறோம், விருந்த கொடுக்குறோம், அதை செய்யறோம் இதை செய்யறோம். ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே கூட்டு பாருங்க, தாவாவுக்கு வரமாட்டாங்க. எல்லாம் எங்க அம்மாவை பார்க்க வேண்டியிருக்கு, பையனை பார்க்கணும், எங்க வாப்பாவை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இவளை பார்க்கணும். குடும்பத்தை விட்டுட்டு வந்தவளையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவா. ஆஹா என்ன தியாகம், நீ இதெல்லாம் தியாகம். அவள்கிட்ட கேளுங்க நான் அமைதியா இருக்கேன், இவள்கிட்ட கேளுங்க எங்க வீட்டுல அமைதி இல்லை. அல்லாஹ்வுக்காக நம்ம வாழ்வை நம்ம அர்ப்பணிக்கிறோம். சலாத்தி உனுஸ்கி மஹ்யாய முமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வாழ்வு மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு. யார் நம்ம விட்டு போனாலும் சரி, யார் நம்ம விட்டு கலந்து போனாலும் சரி, எது நம்ம விட்டு இழந்து போனாலும் சரி, என் ரப்பு இருக்கிறான், எனக்கு தருவான், என்ன அப்படி கைவிட்ட மாட்டான். மறுமையில இதை விட சிறந்த ஒன்றை எங்களுக்கு தருவான். நான் பொறுமையா இருக்கிற காரணத்தினால நினைச்சு பாருங்க, உங்கள் மனைவி இறந்து போனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், நான் அவளோட சந்திப்பேன். உங்க குழந்தை இறந்து போனாலும் கவலைப்பட மாட்டீங்க.
உங்களுடைய சொத்துக்கள் போனாலும் கவலைப்பட மாட்டீங்க, மறுமையில என்னுடைய ரஹ்மான் எனக்கு தருவான், இந்த உலகத்துல என்ன அமௌண்ட் விட்டுற மாட்டான், அவன் தான் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் நோயை தரக்கூடியவன், நோயை போக்கக்கூடியவன், ரஹ்மான் தருவான்ட அந்த நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நாமும் என்ன செய்யலாம், உண்மையான அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், குர்ஆனாகவே நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை இருந்தது என்ற அந்த செய்தியை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனாக நாம் அமைத்து விடுவோம், வாழ்விலே அமைதியை பெற்றுடுவோம், மறுமையிலே தாரு சலாமை பெற்றுக்கொள்வோம் என்று கேட்டவனாக அந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.